ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை பண்ணிவிட்டு நம்ம இந்த செய்தியை நம்ம தொடரலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. அந்த வார்த்தையின் மூலமாய் ஜனங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் கூட அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லி அடிக்கடி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு பாவம் அப்படின்னு சொன்னால் அவங்க தாங்க ஒரு சில காரியங்களை நினச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க குடிக்கிறது, இல்லாட்டி சிகரெட் குடிக்கிறது, இல்லாட்டி வெத்தலை பார்க்க போடுறது, இல்லாட்டி சினிமா பார்க்குறது, இப்போ இது மாதிரி அநேக காரியங்களை பாவம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லுதுங்கிறத நம்ம வேதத்திலேருந்து தான் பார்க்க முடியும். பாவம்னா வேதம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3:4 சொல்லுது, பாவத்தை செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இப்போ பாவம் அப்படின்னு சொன்னால் வேதம் கிளியராக சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை மீறுறது பாவம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுது. இதை நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 20 பார்க்கும் பொழுது 3-17 வசனங்களும், உபாகமம் 5 6-21 நம்ம பார்க்குறோம். அதை நம்ம 10 கட்டளை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 10 கட்டளையில் முதலாவது கட்டளை ஒரே தேவன். ஒரே தேவனை வணங்காதது பாவம். ரெண்டாவது அந்த தேவனை உருவத்தில் வணங்குறது பாவம். அந்த தேவனை, அவருடைய நாமத்தை வீணில் வணங்குறது பாவம். அந்த தேவனை ஏற்படுத்தின அந்த ஓய்வு நாளில் ஆராதிக்காமல் போவது பாவம். இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையேயான ஒரு உறவு. இந்த முதல் 4 கட்டளைகள். அடுத்தது சொல்லுது கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது சொல்லுது கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, இச்சிக்காத அப்படின்னு சொல்லுது. இது இந்த 6 கட்டளைகளும் மனிதனுக்கும் இடையேயான ஒரு உறவை குறித்து சொல்லுது. ஆக இந்த 10 கட்டளைகளை கொண்டு தான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த முழு உலகத்தையும், இந்த முழு மனுக்குலத்தையும் ஆளுகிறார். இந்த முழு மனுக்குலமும் இந்த கட்டளையின் அடிப்படையில் தான் என்ன செய்யுதுன்னா இயங்கி கொண்டு இருக்கிறது. கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் ஆளுகை செய்கிறார். இதை தான் ரோமர் 2 14-15 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அவருடைய மனசாட்சியில் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று சொல்லுகின்றதை நம்ம பார்க்குறோம். ஆக கடவுள் இந்த உலகத்தை இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தான் ஆளுகை செய்கிறார். இப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். இப்போ பாவங்கிறப்ப ஒரே கடவுளை நீங்கள் வணங்காதது, ஒரே தேவனை வணங்காதது பாவம் அப்படின்னு சொன்னால், கடவுளுக்கு மேலே நீங்கள் எதை வைத்தாலும் பாவம். பணமோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, எது இருந்தாலும் வேதம் மிக தெளிவாக அது பாவம்னு சொல்லுது. கடவுளை உருவத்தில் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுது. கர்த்தருடைய நாமத்தை வீணில் தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு செய்தியை சொல்லுது. ஓய்வு நாள், கர்த்தருடைய நாளை கவனமாக அனுசரிக்கணும். அந்த நாளில் சொந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஏசாயா 88 சொல்லுது. அதை கடந்து கடவுளுக்கும் மனுஷனுக்குமான காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த காரியங்கள் இது சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், மனுஷன் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிது. இப்போ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் ஏற்படுத்தின எல்லா அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் அது பாவம். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் இந்த கட்டளைகளில் எதை நீங்கள் மீறினாலும் நரக தண்டனைக்கு பாத்திரவானுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறார். அடுத்தது சொல்கிறார் கொலை செய்யாத அப்படின்னு சொல்கிறார். கொலை செய்யாத அப்படின்னு சொன்னால் கத்தி எடுத்து குத்துறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு மனுஷனை அவதூறாக பேசுகிறது, புறம் பேசுறது, இல்லாததை சொல்கிறது, அவங்க இல்லாதப்ப பேசுறது, இது கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லுது. விபச்சாரம் அப்படின்னு சொன்னால் லிட்ரலாகவும், அதே போல் சிந்தனையில் நினைச்சாலும். இயேசு கிறிஸ்து அதை சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பவன் அவரோடு விபச்சாரம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொபைலில் எல்லா அசிங்கத்தையும் பார்த்து ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. மகா மோசமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சர்வேயில் பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்க்குறப்ப கர்நாடகாவில் ஒரு சர்வேயில் 7000 பேருக்கு HIV பாசிட்டிவ்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 7000 பேரும் HIV பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப இந்த 7000 பேரும் அது கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ், அது எல்லாம் பரவக்கூடிய ஒரு வியாதி. இப்படி சமூகம் எப்படி கெட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த மொபைல் இன்றைக்கி சமூகத்தை அழித்து கொண்டு இருக்குது. இதை தான் வேதம் சொல்லுது, விபச்சாரம்னு சொல்லுது, இது பாவம்னு சொல்லுது. அடுத்தது வேதம் சொல்லுது ரொம்ப மிக தெளிவாக, களவு செய்யாத, திருடாத, இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படாத. அடுத்தது சொல்கிறது, அது என்ன சொல்லுது, லஞ்சம் வாங்காத.
அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பொய் சொல்லாது. பொய்யெல்லாம் இன்றைக்கி சகஜம், பொய்யெல்லாம் இன்றைக்கி பாவமே இல்லைங்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, பொய் சொன்னால் நரகம்தான் போக முடியும். இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுது, இச்சிக்காதுன்னு சொல்லுது. அதாவது பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியை, புருஷனை, வேலைக்காரனை, வேலைக்காரியை, ஆடு மாடை எதையும், அதாவது எனக்கு இல்லாத எதையும் நான் எடுத்துக்கொள்வது பாவம் அப்படின்னு சொல்லுது. மிக தெளிவாக வேதம் சொல்லுது. இதை நீங்கள் மீறும் பொழுது நிச்சயமாக வேதம் சொல்லுது அது பாவம், அது நரகத்துக்கு உங்களை கொண்டு போயிடும்னு சொல்லுது. தேவ கோபத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுது. ஏன் தேவ கோபத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்த கடவுள் பரிசுத்தமான தேவன், அவர் பாவமே இல்லாத தேவன், அவர் நீதி உள்ள தேவன். ஆக கடவுளுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுள் என்ன செய்வார்னா அவனை தண்டிப்பார், அவனை நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்போ இந்த 10 கட்டளையை சொல்லுவாங்க சிலர், நான் ஒரு சில கட்டளைகளை நான் கை கொள்கிறேன், 10ஐயும் கை கொள்ளணும். 10ஐயும் எப்படி கை கொள்ளணும்னா, நீ பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு செகண்டு கூட விடாமல் நீ என்ன செய்யணும்னா கை கொண்டு மறிக்கணும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதான் தான் படைத்த மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மனுஷனை படைக்கிறப்ப பாவம் இல்லாதவனாக படைத்தார். இதை யாராலையும் செய்ய முடியாது. யாக்கோபில் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீ 9 கட்டளையை கை கொண்டுட்டு ஒரு கட்டளையை கை கொள்ளலைன்னா 10 கட்டளையும் கை கொள்ளலன்னு அர்த்தம். ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கான், பாவத்தில் பிறந்திருக்கான், பாவத்தை செய்கிறான். இதுதான் பாவம். இந்த பாவத்தை நீ செய்கிறதுனால நிச்சயமாக கடவுளுடைய கோபாக்கியனைக்கு நேராக இருக்க. கடவுள் நிச்சயமாக உன்னை தண்டனைக்குள்ளாக்குவார், உன்னை நரகத்தில் போடுவார். நித்திய அழிவு இருக்குது. இப்போ பாவம் வந்ததுனால மரணம் வந்துச்சு, பாவத்தினால தான் மரணம் வந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கணும். பாவத்தினால மரணம், அடுத்தது நித்திய மரணம். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் மரணத்துக்கு பயப்படுறான், பாவத்துக்கு பயப்பட மாட்டேறான். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாவத்தினால மரணம் வந்துச்சு, ஒரே மனுஷனுடைய பாவத்தினால மரணம் வந்துச்சுன்னு சொல்லுது. இப்போ மனுஷனுக்கு பாவத்தை குறித்து பயமே கிடையாது, ஆனால் மரணத்தை குறித்து பயம். உனக்கு பாவம் சரி செய்யப்பட்டால் தான் உனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும். இப்போ மனுஷன் தன்னைத்தானே இதை பார்க்குறப்ப எந்த மனுஷனும் ஒரு காலத்துலேயும் ஆதாம் மூலமாக பிறந்த எந்த மனுஷனையும் ஒரு காலமும் இதை பூரணமாக கை கொள்ளவே முடியாது, ஒரு காலத்துலேயும் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பு மனுஷன் கையில் கிடையாது, மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. ஆதாம் மூலமாக பிறந்த எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கான், ஒருத்தனாலையும் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது. அவன் பாவத்தை போக்குவதற்கான வழி மனிதனிடத்தில் இல்லைங்கிற செய்தி தான் இது வேதம் சொல்லுது, ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆக இன்றைக்கி மனுஷன் செய்கின்ற முயற்சிகள், நற்கிரியைகள், நற்காரியங்கள், அன்னதானங்கள், அங்கே போகிறது, அந்த கூட்டம், ராத்திரி கூட்டம், இதெல்லாம் ஒரு மனுஷனையும் ஒரு காலத்துலையும் என்ன செய்யாது, ரட்சிக்காது. அதனால தான் சொல்கிறாரு, எரேமியாவில் பார்க்கும்பொழுது 13:23 சொல்லுது, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்றக்கூடுமோ, கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மனுஷனால் நல்லதே செய்ய முடியாது. அப்படின்னா ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி? அப்படின்னா மனுஷன் எப்படி பாவத்திலேருந்து விடுதலை பெறுறது? இப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பாவம்னா என்னன்னு தெரியணும். பாவம்னா நியாய பிரமாணத்தை மீறுவது, அது 10 கட்டளையை மீறுறது. ஆக இதை மனுஷனால் கை கொள்ள முடியாது. ஏன்னா நான் ஆதாம் மூலமாக பிறந்ததுனால, ஆதாமுடைய பாவம் எனக்குள்ளே இருக்கிறதுனால, நான் பாவத்தில் பிறந்ததுனால பாவத்தை செய்கிறேன். ஆகவே என்னால் இந்த காரியத்தை, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. என்னிடத்தில் நன்மை வாசமாய் இல்லை, இதான் ரோமரில் சொல்கிறேன். என்கிட்ட நன்மைங்கிறது மனிதனிடத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். ஆக மனுஷன் கடவுளுடைய கோபத்துக்கும் தண்டனைக்குரியவனாக இருக்கிறான். அப்போ எப்படி பாவத்திலேருந்து விடுதலையை பெறுறது? இப்போ அதுக்கு தான் கடவுள் ஏற்படுத்தின வழி. கடவுள் என்ன வழி ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தனது குமாரனை தேவன் அனுப்பினார். கடவுள் குமாரனை அனுப்பினார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நியாயப்பிரமாணத்தை மனுஷனால் கை கொள்ள முடியாததுங்கிறதுனால கடவுள் என்ன செஞ்சார்னா, கடவுள் என்ன செய்யணும், மனுஷனை காப்பாற்றுறதுக்காக மனுஷனால் செய்ய முடியாததை, மாம்சத்தில் செய்ய முடியாத நியாயப்பிரமாணத்தை செய்வதற்காக பிதாவான கடவுள் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து தான் இந்த நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கை கொண்டவர். இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் பிறந்து பாவமே இல்லாதவராக பரிபூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி சொல்லிட்டு ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாகவும்
பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த மாம்சத்தில் பாவத்தை என்ன செய்ய முடியாதுன்னா எந்த மனுஷனும் ஜெயிக்க முடியாது. ஆகவே கடவுள் பாவ மாம்ச சாயலாக தனது குமாரனை அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் தான் அவர் பாவத்தை ஜெயித்தவர். அவர் இல்லாமல் பாவ மன்னிப்பு இந்த உலகத்தில் உண்டாகாது. அப்போ மனுஷனால் முடியாது. அப்போ யார் செஞ்சு முடித்தா அப்படின்னு சொன்னால், கடவுள் அனுப்பின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கை கொண்டு பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து முடித்தார். இதை நான் விசுவாசிக்கிறேன். பார்த்தீங்களா, இயேசு என்னுடைய பாவத்துக்காக என்னால் முடியாத நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாததை இயேசு கிறிஸ்து கை கொண்டு என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாருங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். வேறு யாராலையும் மன்னிக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வேறு வழிகளை தேடி கொண்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து பாவ மன்னிப்புங்கிறது உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே கிடையவே கிடையாது. அதை தான் அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவ பரிகாரி. மனிதனால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயிப்பதற்காக தான் பிதாவான கடவுள் குமாரனை காணக்கூடாத தேவன் காணும்படியாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஸ்திரீயின் வித்தா கன்னிமரியாளின் மைந்தனா நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கை கொண்டு பாவமே இல்லாதவராக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். இவர் மூலமாக தான் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு. அவர் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் இல்லைன்னா நம்மளுக்கு நரகம். ஆகவே நித்திய ஜீவனை பெறணும்னா ஒன்றான மெய்தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகளே அவைகள் என்னை குறித்து சாட்சியிடுகிறது என்று யோவான் 5:39 சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டாதான் பாவ மன்னிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பிரியமானவர்களே, தயவு செஞ்சு உங்கள் பாவத்தை உங்களால் விட முடியாது. நீங்கள் இயேசுவினிடத்தில் ஓடிவாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த இயேசுவினிடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை தருகிறார். அவர்தான் உலக இரட்சகர். அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் பாவத்திலேருந்து மன்னிப்பை கொடுத்து நரகாக்கிலேருந்து விடுவிக்கிற தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்குமாறு இந்த நாளிலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.